இந்த வீடியோவில் டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தானில் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறதும் ஒரு கலெக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்ஸ் இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரிஸும் ஒரு கலெக்ஷன் தான். இந்த டிக்ஷனரிஸ் வந்து அன்ஆர்டர், சேஞ்சபிள் அண்ட் இண்டெக்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிக்ஷனரிஸ் வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அந்த டிக்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ மற்ற லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அப்புறம் செட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதில் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம தர முடியும். பட் ஆனால் இதில் வந்து டிக்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூஸ்க்கு வந்து ஒரு கீ ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த கீ வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் அதில். ஸோ அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், அப்புறம் ஆகாஷ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு கீ, நேம்ங்கிறது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ. ஸோ நேம், கீ அண்ட் வேல்யூ வந்து கோலன் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஐட்டம். அப்புறம் மார்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு 65 கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து கீ அண்ட் வேல்யூ, இது ஒரு கீ அண்ட் வேல்யூ, கீ அண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறது. சிம்பிளாக இப்படி தான் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த டிக்ஷனரி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டிக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு, கிளாஸ் வந்து டிக்ட்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த டிக்ஷனரி தான். இப்போ இந்த டிக்ஷனரியில் வந்து ஒரு ஐட்டம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எரர் காமிக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்போ இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. இது டிக்ஷனரி அப்படிங்கிறனால நம்ம கீ வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இது டியூப்பிள் லிஸ்ட்டு அப்புறம் செட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இதில் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இப்போ கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கீ கொடுத்தோம்னா ஸோ வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம்னா ஸோ அந்த வேல்யூக்கான கீ நம்ம இங்கே கொடுத்தோம்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி மார்க் 1 கொடுத்தோம்னா 65 வரும். மார்க் 2 கொடுத்தோம்னா ஓகே. ஓகே, இந்த டிக்ஷனரி இருக்கிறது எல்லா ஐட்டம்ஸுக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இப்படி கீ யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன். என்னன்னா கெட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த டிக்ஷனரி நேம் டாட் கெட் ஆஃப் கீ கொடுத்தோம்னா வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொடுக்கலாம் கீ நேம், இல்லைன்னா கெட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதில் ஸோ இதில் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற கீ இருக்குது. ஸோ இந்த கீக்கு வந்து ஆல்ரெடி ஆகாஷ் அப்படிங்கிற நேம் இருக்குது. ஸோ இதுக்கு வேற ஒரு நேம் கொடுக்கலாம்.
ஸோ எந்த இடம் வரல. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டிக்ஷனரியில் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கீ யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் லூப்பில் டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய கீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். பட் இங்கே நம்ம கீஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ ஏன் வரல அப்படிங்கிறது பார்க்கலாம். வேல்யூ வர்றதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ வேல்யூ வேணும்னா இந்த டிக்ஷனரி ஆஃப் இந்த ஈச் ஐட்டம் அப்படின்னு சொன்னோம்னா கிடச்சிடும். ஈச் ஐட்டம்ங்கிறது வந்து அந்த கீ. அந்த கீ ஒவ்வொரு கீயோடைய வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ எப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக ஒரு கீ யூஸ் பண்ணி நம்ம அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி இந்த கீஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த எக்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வருவோம் அந்த டிக்ஷனரிலேருந்து. ஸோ அப்போ வந்து அந்த கீ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு பில்ட்இன் மெத்தட் கூட இருக்குது. பைத்தானில் ஒரு பில்ட்இன் மெத்தட் இருக்குது. ஸோ என்னன்னா ஃபார் டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளே இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற பில்ட்இன் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிக்ஷனரியில் வந்து கீஸ் தனியாக டிஸ்பிளே பண்ண வச்சோம். அதேமாரி வேல்யூஸ் தனியாக டிஸ்பிளே பண்ண வச்சோம். இப்போ ரெண்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, பில்ட்இன் மெத்தட். ஐட்டம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது கீ, ஒய்ங்கிறது வேல்யூ. இப்போ அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்து ஐட்டம்ஸ் ஆஃப் அப்படின்னு தரோம். இந்த கீ கமா வேல்யூ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கீஸ் as well as அந்த வேல்யூ ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரியோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து லென் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது ஏற்கனவே லிஸ்ட்லேயும் டியூபிள் செட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான் இங்கேயும். இந்த டிக்ஷனரி நேம் கொடுத்தோம்னா போதும். ஸோ 4 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 ஐட்டம்ஸ் இதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரியில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த டிக்ஷனரி நேம் ஆஃப் இங்கே நம்ம ஒரு கீ வேல்யூ கீ கொடுக்கணும். இங்கே ஸோ ஈக்குவல் டு வேல்யூ இங்கே தரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டிக்ஷனரியில் மார்க் 4 வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பில்ட்இன் மெத்தட் இருக்குது, பாப் ஆஃப் அப்படின்னு சொல்லி. அந்த டிக்ஷனரி டாட் ஆஃப். ஸோ இதில் வந்து அந்த கீ கொடுத்தோம்னா போதும், ரிமூவ் பண்ணிடும். எந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டமோட கீ கொடுத்தோம்னா போதும். வந்து மார்க் 4 அப்படின்னு கொடுப்போம். இது நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறது. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா சரி வேணாம். இப்போ வந்து வேணால் மார்க் 1 கொடுத்துக்குவோம். ஸோ அது கீ வந்து 65. ஸோ அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதே சொல்லுது. ஸோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மார்க் 1 அப்படிங்கிறது இல்லை, ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாப் ஆஃப் மெத்தடுக்கும் பாப் ஐட்டம் மெத்தடுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஸோ இதில் வந்து நம்ம எந்த கீ ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த கீயோட வேல்யூ மட்டும் தான் ரிமூவ் ஆகும். பட் இந்த பாப் ஐட்டமில் வந்து நம்ம கடைசியாக இன்சர்ட் பண்ண ஐட்டமுடைய வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். கடைசியாக இன்சர்ட் பண்ணது மார்க் 4 தான்.
ஸோ அதோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா மெத்தட்னு சொல்ல முடியாது, ஒரு கீவேர்ட் இருக்குது, டெல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணிவிட்டு டிக்ஷனரி ஆஃப் அந்த கீ கொடுத்துட்டோம்னா போதும். ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஆகிடுக்கும் நேம் அப்படிங்கிற கீ. ஸோ அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ மார்க் 1 மார்க் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிக்ஷனரி வந்து நம்ம இன்னொரு புதுசாக ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு சொல்லி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த டிக்ஷனரியில் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. காப்பி ஆஃப் அப்படிங்கிற பில்ட்-இன் மெத்தட். ஸோ காப்பி ஆஃப்னு கொடுத்து அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டோம்னா இது எரர்னு சொல்லுது. என்னன்னா இப்போ அந்த டிக்ஷனரி நேம் டாட் காப்பி ஆஃப் இப்போ கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி இருக்கக்கூடிய அதே ரெக்கார்டு வந்து ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற டிக்ஷனரிக்கு காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி காப்பி பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன். அந்த மெத்தட் நேம் வந்து டிக்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால டிக்ஷனரி அப்படிங்கிறத டிக்டாஃப் பண்ணுறாங்க. டிக்டாஃப் அந்த டிக்ஷனரி கொடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட் 2 கொடுத்தோம்னா ஸோ அதுலேயும் வந்து அதே ரெக்கார்டு வந்து காப்பி ஆகிடுச்சு. ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து காப்பி ஆஃப் அப்படிங்கிற மெத்தடு, இன்னொன்று வந்து டிக்டாஃப். ஒரு ரெண்டு பில்ட்-இன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ஷனரியை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நெஸ்டட் டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கிளாஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு கீ அண்ட் இந்த நேம். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. இதில் வந்து ஸோ இதெல்லாம் ஒரு வேல்யூ. ஸோ இது கீ, இது வேல்யூ. பட் இந்த வேல்யூக்குள்ளே வந்து இன்னொரு இது ஒரு கீயை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இது ஒரு வேல்யூ, அதேமாதிரி இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ. ஸோ வந்து இதை நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்து இது ஒரு கீன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வேல்யூக்குள்ளே வந்து மறுபடியும் இன்னொரு கீ வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு நெஸ்டட் டிக்ஷனரின்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸ் பிங்கிறது ஒரு கீ, அந்த கீக்குள்ளே வந்து நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு ரெண்டு கீ இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளாஸ் சிங்கிறது ஒரு கீ. ஸோ அதில் வந்துட்டு நேம் அண்ட் ஏஜ்னு ரெண்டு கீ இருக்குது அண்ட் ரெண்டு வேல்யூ இருக்குது, வேறு வேறு வேல்யூ. ஸோ நெஸ்டட் டிக்ஷனரி அப்படிங்கிறது இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இது நெஸ்டட் டிக்ஷனரிக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு வேல்யூ. ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதே மாதிரி கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டிக்ஷனரிக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். வந்து ஸ்டூடெண்ட் 4 அப்படின்னு சொல்லி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். இது வந்து டிக்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி. இந்த டிக்டாஃப் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நார்மலாக கூட நம்ம கிரியேட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். அப்புறம் டியூபிள்ஸ் லிஸ்ட்டு அப்புறம் செட்லலாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டிக்ஷனரி மெத்தட்ஸ் இருக்குது.
ஸோ ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். காப்பி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது தவிர எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மெத்தட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ கீஸ் ஆஃப் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் எதுக்குன்னா நம்ம டிக்ஷனரி இருக்கக்கூடிய கீஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்து டிக்ஷனரி டாட் கீஸ் ஆஃப்னு கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய கீஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ மார்க் 2 மார்க் 3ங்கிறது கீஸ் இந்த டிக்ஷனரி இருக்கிறது. ஸோ இந்த கீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்ட்டில் தருது. பார்த்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கு. அதேமாதிரி வேல்யூஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அதோட வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மார்க் 2ங்கிற கீயோட வேல்யூ வந்து 84, மார்க் 3ன்ற கீயோட வேல்யூ வந்து 72. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து செட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ வந்து அந்த மெத்தட் பற்றி வைப்போம். ஸ்டூடெண்ட் டாட் செட் டிஃபால்ட். ஸோ இதில் வந்து செட் டிஃபால்ட் மெத்தடில் வந்து 2 பேராமீட்டர் தர வேண்டியது இருக்கும். அந்த கீ இன்னும் வேல்யூ. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டாப்பில் 2 ஐட்டம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து மார்க் 4ன்னு தரேன். இது என்ன பண்ணணும்னா இப்போ மார்க் 4 அப்படிங்கிறது இந்த டிக்ஷனரியில் இல்லை. ஸோ இல்லை அப்படிங்கிறப்ப அது இன்சர்ட் பண்ணிடும். ஒருவேளை இப்போ இந்த மார்க் 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மறுபடியும் அதே மெத்தட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த கீயோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது செட் டிஃபால்ட்டுங்கிறது. இப்போ இந்த மெத்தட் மூலமாக என்னன்னா இப்போ மார்க் 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கீயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படிங்கிறப்போ அது இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இதை செட் டிஃபால்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் எதுக்குன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் வந்து ஆல்ரெடி டிக்ஷனரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் ஆஃப்னு கொடுத்துட்டு இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து கீ கொடுக்கணும் மார்க் 5 அப்படின்னு சொல்லி. ஸோ வேல்யூ வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் பார்ப்போம். இந்த கிளியர் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடும். ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த டிக்ஷனரி இருக்குது. ஸோ நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் 2 டாட் ஸோ கிளியர் ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா ஸோ இந்த டிக்ஷனரி எம்டி பண்ணிடும். இப்போ ஸ்டூடெண்ட் 2ன்னு கொடுத்தோம்னா ஸோ எம்டி டிக்ஷனரி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த டிக்ஷனரி கூட மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். எப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.